கேரளாவில் கட்டிகிட்டு இருக்கிற விழிஞம் துறைமுகத்துக்கு அவங்க மாநிலத்திலிருந்து ஒரு கூழாங்கல் கூட எடுக்கிறதில்ல. ஆனால் அதுக்கு தேவையான ஒட்டுமொத்த பாறைகளும் கன்னியாகுமரியிலேருந்து தான் கொண்டு போகிறாங்க. கர்நாடகா, ஆந்திரா பக்கம் அணை கட்டுறதுக்கும் கட்டடங்கள் கட்டுறதுக்கும் தமிழ்நாட்டு ஆற்றுலேருந்து தான் மண் அள்ளிட்டு போகிறாங்க. அணுமின் நிலையங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு எவ்வளோ கேடுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா மாநிலங்களும் விரட்டி விட்டதுக்கப்புறம் கடைசியாக தமிழ்நாட்டில் தான் அணுமின் நிலையங்களை திறக்கிறாங்க. அணுக்கரு கழிவுகளை புதைக்கக்கூட எந்த மாநிலங்களும் ஒத்துக்கலை. கடைசியாக அதுவும் தமிழ்நாட்டிலே தான் புதைக்கிறாங்க. இதுதான் சுற்றுப்புற சூழல் பற்றி திராவிட அரசாங்கத்தோட நிலைப்பாடு. தேர்தல்னு வந்துட்டால் எதிர்கட்சிகளை எந்தவித அரசியல் நாகரிகமும் இல்லாமல் மாறி மாறி திட்டுறதை மட்டும்தான் இந்த திராவிட கட்சிகள் செய்யும். ஆனால் அரசியல் மேடைகளில் சுற்றுப்புற சூழல் பற்றி பேசி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஒற்றை ஆளுமை அண்ணான் சீமான் மட்டும்தான். காட்டில் வாழ்கிற விலங்குகளும் பறவைகளும் நமது சுற்றுப்புறத்தை எப்படி பாதுகாக்குதுன்னு எளிய மொழியில் மக்களுக்கு புரிய வைத்த பெருமை அண்ணன் சீமானையே சேரும். 2015 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டுக்குள்ளே மட்டும் 16 லட்சம் ஏக்கர் காடுகள் இந்தியாவில் அழிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்ய 4 மரங்கள் வேணுமா? அப்படின்னா இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு காடுகள் எந்த அளவுக்கு விரிவாக்கப்படணும்னு யோசிச்சு பாருங்கள். 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளில் ஒன்று. மலையும் மரங்களும் இன்றி நாம் இல்லை என்ற உண்மையை உறக்கச் சொன்னவர் அண்ணன் சீமான். சுற்றுப்புற சூழல்னு சொன்னாலே சீமான் அண்ணனோட முகம்தான் நினைவுக்கு வர்ற அளவுக்கு அதை பற்றி மேடைகளில் பேசியிருக்கிறார். மற்றவங்களை நாகரிகமே இல்லாமல் திட்டுற அரசியல்வாதி வேணுமா? நம்முடைய வருங்கால தலைமுறைகளை குறித்து சிந்திக்கிற அரசியல்வாதி வேணுமா? தமிழர்கள் தான் சிந்திக்கணும்.